நீங்கள் கோபப்படும்போது நீங்கள் வலிமையாக இருப்பதாக நினைக்கிறீர்கள். யாராவது உங்களை அவமதிக்கும்போது பதிலுக்கு கத்துவதுதான் உங்கள் பலத்தை காட்டும் என்று நம்புகிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த நொடியில் நீங்கள் முற்றிலும் பலவீனமாக இருக்கிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்களை ஆளுகின்றன. ஒரு எளிய வார்த்தை, ஒரு சிறிய செயல் உங்களை ஆட்டம் காணச் செய்கிறது என்றால், உங்கள் மனதின் ரிமோட் கண்ட்ரோல் உங்களிடம் இல்லை என்று அர்த்தம். அது மற்றவர்களின் கைகளில் இருக்கிறது. இதுதான் 99% ஆண்கள் செய்யும் மிகப்பெரிய பிழை. அவர்கள் உலகத்தை ஜெயிக்க நினைக்கிறார்கள், ஆனால் தங்கள் சொந்த மனதை கூட அவர்களால் கட்டுப்படுத்த முடிவதில்லை. இன்று நாம் ஒரு ரகசியத்தை பேசப் போகிறோம். இது அனைவருக்கும் புரியாது. உங்கள் உணர்ச்சிகளை எப்படி ஒரு கருவியாக மாற்றுவது, எப்பேற்பட்ட புயலிலும் எப்படி அசைக்க முடியாத மலை போல் நிற்பது. இந்த ரகசியம் தெரிந்த அந்த 1% ஆண்களின் வரிசையில் நீங்களும் இணையப் போகிறீர்கள். இது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் பயணம். இன்றைய உலகம் உங்கள் கவனத்தையும் உணர்ச்சிகளையும் திருடுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள், செய்திகள், உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்கள் என அனைவருமே உங்களிடமிருந்து ஒரு எதிர்வினையை எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் கோபப்பட வேண்டும், நீங்கள் கவலைப்பட வேண்டும், நீங்கள் பயப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கும்போது உங்களை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். ஒரு காலத்தில் ஆண்கள் அமைதியின் உருவாக, தங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு தூணாக இருந்தார்கள். ஆனால் இன்று சிறிய விமர்சனங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்களின் மனம் மென்மையாகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் புகார் சொல்வது, சூழ்நிலையை குறை கூறுவது, தங்களை பாதிக்கப்பட்டவர்களாக காட்டிக்கொள்வது என்பது வழக்கமாகிவிட்டது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பரிதாபத்தை தேடும் எந்த ஆணும் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. உங்களுக்கு தேவையானது பரிதாபம் அல்ல, ஆதிக்கம். அந்த ஆதிக்கம் முதலில் உங்கள் மனதிற்குள் தொடங்க வேண்டும். உணர்ச்சி கொந்தளிப்புகள் உங்கள் ஆற்றலை உறிஞ்சுகின்றன. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே உங்கள் புத்திசாலித்தனம் உச்சத்தை அடைகிறது. இந்த நவீன காலத்தில் பழைய தத்துவங்களை பற்றி பேசுவதை விட, அந்த தத்துவங்களின் சாராம்சத்தை எப்படி உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது என்பதுதான் முக்கியம். நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, உறவுகளில் இருந்தாலும் சரி, உங்கள் மனநிலை எக்கு போல் இருக்க வேண்டும். முதல் விஷயம், கட்டுப்பாட்டின் மாயை. நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதே உங்கள் முதல் சறுக்கல். போக்குவரத்து நெரிசல், மோசமான வானிலை, மற்றவர்களின் முட்டாள்தனமான கருத்துக்கள், இவை எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் இவற்றை பற்றி யோசித்தே உங்கள் பாதி ஆற்றலை நீங்கள் வீணடிக்கிறீர்கள். ஒரு வலிமையான ஆண் எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது என்பதை மிகத் தெளிவாக அறிவான். உங்களால் மாற்ற முடியாத ஒன்றை பற்றி கவலைப்படுவது சுவரில் முட்டிக்கொள்வதற்குச் சமம். உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது ஒன்று மட்டுமே, அது உங்கள் சொந்த சிந்தனை மற்றும் செயல். மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பது அவர்களின் பிரச்சனை. அதற்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பது மட்டுமே உங்கள் பொறுப்பு. இதை உணரும்போது உங்கள் தோள்களிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாரம் இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் கவனம் முழுவதும் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதன் மீது மட்டுமே குவியும். இரண்டாவது, உணர்ச்சிகளிலிருந்து விலகி நிற்கும் கலை. இது உணர்ச்சியற்ற தன்மை அல்ல, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாத தன்மை. நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்கிறீர்கள், அதில் சோகம், கோபம், மகிழ்ச்சி என எல்லாம் வரும். ஆனால் அது ஒரு திரைப்படம் என்று உங்களுக்கு தெரியும். அதேபோல்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு நெருக்கடி வரும்போது அதனுடன் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களை விட்டு ஒரு அடி தள்ளி நின்று அந்த சூழ்நிலையை வேடிக்கை பாருங்கள். ஓ, எனக்கு இப்போது கோபம் வருகிறது என்று உங்கள் மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த ஒரு வினாடி இடைவெளி உங்கள் கோபத்தின் வீரியத்தை அழித்துவிடும். உணர்ச்சிகளை ஒரு பார்வையாளனாக பார்க்கும் திறன் உங்களை மற்றவர்களை விட பல மடங்கு உயர்வானவராக மாற்றும். இதுதான் உயர்குடியினரின் மனநிலை. மூன்றாவது, தூண்டுதலுக்கும் எதிர்வினைக்கும் இடையிலான அந்த விலை மதிப்பற்ற இடைவெளி. யாரோ ஒருவர் உங்களை அவமதிக்கிறார். உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூளை துடிக்கிறது. ஆனால் சற்று பொறுங்கள். அந்த தூண்டுதலுக்கும் நீங்கள் அளிக்கும் பதிலுக்கும் இடையே
ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில்தான் உங்கள் உண்மையான பலம் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் உடனடியாக கத்தினால் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள். அவர்கள் விரித்த வலையில் நீங்கள் விழுந்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து ஒரு புன்னகையுடன் அல்லது முழுமையான மௌனத்துடன் அவர்களை கடந்தால் அவர்களுக்கு ஏற்படும் குழப்பமும் பயமும் அளப்பரியது. நீங்கள் எப்போது எதிர்வினையாற்ற வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் சுவிட்சை ஆன் மற்றும் ஆஃப் செய்ய அனுமதிக்காதீர்கள். 4வது, புகார்களை தவிர்ப்பது. பலவீனமான மனிதர்களின் முதல் மொழி புகார் சொல்வதுதான். என் முதலாளி சரியில்லை, என் குடும்பம் என்னை புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு அதிர்ஷ்டமில்லை. இப்படி சொல்வதன் மூலம் உங்கள் தோல்விக்கான பொறுப்பை நீங்கள் மற்றவர்கள் மீது சுமத்துகிறீர்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திற்கு உங்கள் குறைகள் பற்றியோ உங்கள் வலிகள் பற்றியோ எந்த கவலையும் இல்லை. புகார் சொல்வது உங்கள் ஆற்றலை வீணடிக்கிறதே தவிர எந்த தீர்வையும் தருவதில்லை. ஒரு வலிமையான ஆண் எந்த சூழ்நிலையிலும் புகார் சொல்ல மாட்டான். அவன் சூழ்நிலையை அலசுவான், தனக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிப்பான், அதை நோக்கி அமைதியாகச் செயல்படுவான். உங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு புகாரும் உங்கள் பலவீனத்தின் வெளிப்பாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 5வது, உங்கள் அகக்கோட்டையை உருவாக்குவது. உங்கள் மனம் ஒரு பாதுகாப்பான கோட்டையாக இருக்க வேண்டும். வெளியில் எப்பேற்பட்ட யுத்தம் நடந்தாலும் உங்கள் உள்ளே ஒரு முழுமையான அமைதி இருக்க வேண்டும். இதற்காக நீங்கள் தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். உங்கள் மனதை குப்பையான தகவல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். உங்கள் அமைதியை கெடுக்கும் நபர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். உங்கள் உள் உலகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெளி உலகத்தில் நீங்கள் வலிமையாகச் செயல்பட முடியும். உங்கள் அகக்கோட்டைக்குள் நுழைய யாருக்கும் அனுமதி இல்லை, உங்கள் அனுமதியின்றி. அந்த மனநிலையை நீங்கள் அடைந்துவிட்டால் எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. 6வது, வலி மற்றும் அசௌகரியத்தை ஏற்றுக்கொள்வது. சாதாரண மனிதர்கள் எப்போதுமே வசதியை தேடுகிறார்கள். அவர்கள் கஷ்டங்களை விட்டு ஓடுகிறார்கள். ஆனால் நீங்கள் வளர வேண்டும் என்றால் அசௌகரியம் மிக மிக அவசியம். தினமும் காலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது, கடினமான உடற்பயிற்சி செய்வது, உங்களுக்கு பிடிக்காத ஆனால் முக்கியமான ஒரு வேலையைச் செய்வது, இவை எல்லாமே உங்கள் மனதை முரண்பாடுகளுக்கு பழக்கப்படுத்துகின்றன. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்களே சிரமப்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உங்களுக்கு எளிதாக மாறும். அசௌகரியத்தை தேடிச் செல்லும் ஆண் எதிர்பாராத துயரங்கள் வரும்போது கலங்குவதில்லை. ஏனென்றால் அவனது மனம் ஏற்கனவே பல போர்களை கண்டிருக்கிறது. அவனுக்கு வலியும் ஒரு நண்பன்தான். 7வது, மௌனத்தின் அபாரமான சக்தி. நம்மில் பலருக்கு எப்போதுமே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. நம்மை நிரூபிக்க, நம் தரப்பை நியாயப்படுத்த நாம் வார்த்தைகளை வீணடிக்கிறோம். ஆனால் ஒரு வலிமையான ஆண் மௌனத்தின் மதிப்பை அறிவான். நீங்கள் குறைவாக பேசும்போது நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கிடைக்கிறது. அது மட்டுமின்றி நீங்கள் மௌனமாக இருக்கும்போது மற்றவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களை பற்றிய பல உண்மைகளை வெளிப்படுத்துவார்கள். மௌனம் என்பது வெறும் பேசாமை அல்ல, அது ஒரு தாக்குதல் ஆயுதம். அது உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒருவித அச்சுறுத்தலை கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அவர்கள் கணிக்க முடியாது. இந்த மர்மம் உங்கள் ஆளுமைக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை கொடுக்கும். 8வது, விளைவுகளிலிருந்து விடுபடுதல். நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள், அதற்காக கடுமையாக உழைக்கிறீர்கள். ஆனால் முடிவு உங்கள் கையில் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். வெற்றி பெற்றால் அதற்காக கர்வம் கொள்வதோ, தோல்வி அடைந்தால் அதற்காக துவண்டு போவதோ ஒரு முதிர்ச்சியற்ற மனதின் அடையாளம். உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் முயற்சியில் மட்டுமே இருக்க வேண்டும். நான் என்னால் முடிந்த சிறந்ததைச் செய்தேன், விளைவு எதுவாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்ற மனநிலைதான் உங்களை அசைக்க முடியாதவராக மாற்றும். இந்த மனநிலை இருக்கும்போது தோல்வி பயம் உங்களை விட்டு முழுமையாக விலகிவிடும். நீங்கள் முழுமையான சுதந்திரத்துடன் செயல்படுவீர்கள். எதை இழக்கத் தயாராக இருக்கிறீர்களோ அது உங்களை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. 9வது, அவமரியாதையை எதிர்கொள்ளும் விதம்.
ஒருவன் உங்களை அவமதிக்கிறான் என்றால் அது உங்களை பற்றியது அல்ல, அது அவனுடைய மனநிலையை பற்றியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாய் உங்களை பார்த்து குரைத்தால் நீங்கள் நாயை பார்த்து திரும்பி குரைப்பீர்களா? இல்லை. அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கடந்து செல்வீர்கள். மனிதர்களின் அவமரியாதையையும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். உங்கள் மதிப்பு மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்து இல்லை. அது நீங்கள் உங்களை எப்படி மதிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. அவமதிப்புக்கு கோபப்படுவது உங்கள் மனதின் சாவியை அவனிடம் கொடுப்பதற்குச் சமம். உங்கள் சாவியை உங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். புன்னகையுடன் கடந்து செல்லுங்கள். 10வது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது பற்றிய கட்டுக்கதை. இன்றைய நவீன உளவியல் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அழுவது நல்லது, கோபத்தை கொட்டுவது நல்லது என்று கூறுகிறார்கள். இது ஒரு மாயை. ஒரு ஆணாக உங்கள் உணர்ச்சிகளை மற்றவர்கள் முன்னால் கட்டுக்கடங்காமல் வெளிப்படுத்துவது உங்கள் பலவீனத்தையே காட்டும். ஆம், உணர்ச்சிகள் இருக்கும், ஆனால் அவற்றை நீங்கள் உங்களுக்குள் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஒரு பிரச்சனையை தீர்க்க உங்கள் மூளையை பயன்படுத்த வேண்டுமே தவிர கண்ணீரையோ கத்தலையோ அல்ல. உங்கள் துயரங்களை ஒரு தனிப்பட்ட தியானமாக மாற்றுங்கள். உங்கள் வலியை உங்களுக்குள் புதைத்து அதை ஒரு உந்து சக்தியாக, ஒரு கோபமாக, ஒரு எரிபொருளாக மாற்றி உங்கள் இலக்கை நோக்கி பயணியுங்கள். 11வது, உங்கள் சொந்த எதிர்பார்ப்புகளே உங்கள் எதிரி. நாம் அடிக்கடி ஏமாற்றமடைவதற்கு முக்கிய காரணம் நாம் மனிதர்கள் மீதும் சூழ்நிலைகள் மீதும் வைக்கும் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள்தான். நண்பர்கள் எப்போதும் விசுவாசமாக இருப்பார்கள், வாழ்க்கை எப்போதும் நியாயமாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் வாழ்க்கை நியாயமற்றது. மனிதர்கள் மாறுவார்கள், துரோகங்கள் நடக்கும். இதை நீங்கள் முன்கூட்டியே எதிர்பார்த்து தயாராக இருக்க வேண்டும். கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்ப்பது எதிர்மறை சிந்தனை அல்ல, அது நடைமுறை யதார்த்தம். நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும்போது நடக்கும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும். கெட்ட விஷயங்கள் உங்களை பாதிக்காது. 12வது, அன்றாட ஒழுக்கத்தின் மகத்துவம். மன அமைதி என்பது ஒரு நாள் தோன்றி மறையும் ஒன்றல்ல. அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் சிறிய செயல்களின் கூட்டுத்தொகை. காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் எழுவது, உங்கள் அறையை சுத்தமாக வைத்திருப்பது, ஆரோக்கியமான உணவை உண்பது, இவை எல்லாமே உங்கள் மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் பயிற்சிகள். உங்கள் உடலும் உங்கள் சுற்றுப்புறமும் ஒழுங்காக இருக்கும்போது உங்கள் மனதும் தானாகவே ஒரு சமநிலைக்கு வரும். ஒழுக்கமில்லாத வாழ்க்கை ஒரு கப்பலில் துடுப்பு இல்லாமல் பயணிப்பதற்குச் சமம். உங்கள் வாழ்க்கையின் சுக்கான் உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை ஒரு இரும்பு பிடிக்குள் வைத்திருக்க வேண்டும். 13வது, தடைகளை வாய்ப்புகளாக பார்ப்பது. சாதாரண மனிதர்கள் ஒரு தடையை பார்த்தால் அது தங்கள் முன்னேற்றத்தை தடுப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. உங்கள் வழியில் வரும் எந்த ஒரு தடையும் உங்களை பலப்படுத்துவதற்காகவே வந்த ஒரு பயிற்சி பொருளாக கருதுங்கள். அந்த தடைதான் உங்கள் பாதை. நெருக்கடிகள் வரும்போதுதான் நீங்கள் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்த முடியும். ஒரு இரும்பு நெருப்பில் காய்ச்சப்படும்போதுதான் ஆயுதமாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை அந்த நெருப்பாக நினையுங்கள். அது உங்களை அழிக்க வரவில்லை, உங்களை ஒரு கூர்மையான ஆயுதமாக உருவாக்க வந்திருக்கிறது. 14வது, உறவுகளில் உணர்ச்சிச் சமநிலை. உங்கள் காதல் உறவாகட்டும் அல்லது குடும்ப உறவாகட்டும், அங்கே நீங்கள் உங்கள் நிதானத்தை இழப்பது பெரிய ஆபத்து. பெண்கள் இயற்கையிலேயே உணர்ச்சிகரமானவர்கள். அவர்கள் ஒரு புயலைப் போலச் செயல்படும்போது நீங்கள் அந்த புயலை தாங்கும் பாறையாக இருக்க வேண்டும். நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து உணர்ச்சிவசப்பட்டால் அந்த உறவில் எந்த பாதுகாப்பும் இருக்காது. உங்கள் துணைவர் கோபமாக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருந்து சூழ்நிலையை கையாளுவதுதான் உங்கள் உண்மையான ஆண்மையை காட்டும். உங்கள் அமைதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் உங்கள் மீது ஒரு மரியாதையையும் உருவாக்கும். 15வது, நிதி மற்றும் தொழில் வாழ்க்கையில் நிலைத்தன்மை. பணப்பிரச்சனை வரும்போதோ வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும்போதோ பதற்றம் அடைவது இயல்பு. ஆனால் அந்த பதற்றம் எந்த தீர்வையும் தராது. ஒரு பிரச்சனை வரும்போது உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மைகளை மட்டும் பாருங்கள். எண்கள் என்ன சொல்கின்றன? அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்?
என்ற தர்க்க ரீதியான சிந்தனை மட்டுமே உங்களை காப்பாற்றும். தொழில் வாழ்க்கையில் விமர்சனங்கள் வரும்போது அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது உங்கள் வேலையை பற்றிய விமர்சனமே தவிர உங்களை பற்றியது அல்ல என்ற தெளிவு வேண்டும். 16வது, மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடும் ஆபத்து. நீ நல்லவன், நீ திறமையானவன் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே பல ஆண்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இது ஒரு அடிமைத்தனம். உங்கள் மதிப்பு மற்றவர்களின் வார்த்தைகளில் இல்லை. மற்றவர்களின் பாராட்டு உங்களை வானத்தில் பறக்கவிடக்கூடாது. அதேபோல் அவர்களின் விமர்சனம் உங்களை அதல பாதாளத்தில் தள்ளக்கூடாது. உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அவர்களின் பிரச்சனை. உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் உங்கள் பிரச்சனை. இந்த அங்கீகார பசியிலிருந்து நீங்கள் விடுபடும்போது நீங்கள் ஒரு அளப்பரிய சுதந்திரத்தை அனுபவிப்பீர்கள். 17வது, உங்கள் காலை நேரத்தை வெல்வது. உங்கள் நாளின் முதல் 1 மணி நேரம் உங்கள் முழு நாளையும் தீர்மானிக்கிறது. தூங்கி எழுந்தவுடன் மொபைல் போனை எடுப்பது, உலகத்தின் குப்பைகளை உங்கள் மூளைக்குள் திணிப்பது போன்ற பழக்கங்களை உடனடியாக நிறுத்துங்கள். காலை நேரத்தை அமைதியாகச் செலவிடுங்கள். உங்கள் இலக்குகளை பற்றி சிந்தியுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். எந்த தொந்தரவும் இல்லாத அந்த நேரம்தான் நீங்கள் உங்களோடு பேசிக்கொள்ளும் நேரம். காலையை வெல்லும் ஒருவன் நாள் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். இது ஒரு சிறிய மாற்றம் போல் தெரியலாம், ஆனால் இதன் விளைவுகள் பிரம்மாண்டமானவை. 18வது, கடந்த காலத்தை புதைப்பது. நேற்று நடந்த ஒரு அவமானத்தையோ அல்லது தோல்வியையோ நினைத்து இன்றும் கவலைப்பட்டு கொண்டிருப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். கடந்த காலம் முடிந்துவிட்டது. அது இறந்துவிட்டது. இறந்த ஒன்றை பற்றி சிந்தித்து உங்கள் நிகழ்கால ஆற்றலை ஏன் வீணடிக்க வேண்டும்? உங்கள் கடந்த காலத்திலிருந்து பாடங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், உணர்ச்சிகளை அல்ல. நீங்கள் முன்னோக்கி பயணிக்க வேண்டுமென்றால் பின்னோக்கி பார்ப்பதை நிறுத்த வேண்டும். உங்கள் கண்கள் எப்பொழுதும் இலக்கை நோக்கியே இருக்க வேண்டும். 19வது, தனிமையை நேசிப்பது. பலருக்கு தனிமையில் இருப்பது என்றால் பயம். ஏனென்றால் தனிமையில் இருக்கும்போதுதான் அவர்களின் சொந்த எண்ணங்கள் அவர்களை அச்சுறுத்துகின்றன. ஆனால் நீங்கள் தனிமையை தழுவ வேண்டும். தனிமையில்தான் நீங்கள் உங்களை செதுக்கிக் கொள்ள முடியும். தனிமை என்பது வெறுமை அல்ல, அது உங்களை நீங்களே நிரப்பிக்கொள்ளும் நேரம். மனிதர்களின் கூட்டத்திலிருந்து விலகி உங்களுக்குள் ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். தனியாக இருப்பதற்கு பயப்படாத ஒருவனை இந்த உலகம் எதை வைத்தும் அச்சுறுத்த முடியாது. 20வது, இறுதியான சுதந்திரம். இவை அனைத்தையும் நீங்கள் கடைபிடிக்கும்போது நீங்கள் ஒரு புதிய மனிதனாக பரிணமிப்பீர்கள். உங்களுக்குள் ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை பிறக்கும். உலகம் எவ்வளவு பெரிய சவால்களை உங்கள் முன் வீசினாலும் உங்கள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மட்டுமே இருக்கும். இதுதான் உண்மையான அதிகாரம். இது பணத்தாலோ பதவியாலோ வருவதில்லை. இது உங்களுக்குள் இருந்து, உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து உருவாவது. இந்த நிலைதான் ஒரு ஆணின் உச்சக்கட்ட சுதந்திரம். நீங்கள் இனி சூழ்நிலைகளின் கைதி அல்ல, நீங்கள் உங்கள் சொந்த விதியின் ராஜா. இந்த வீடியோவின் இறுதி வரை நீங்கள் வந்துள்ளீர்கள் என்றால் நீங்கள் சாதாரணமான மனிதர்களின் கூட்டத்திலிருந்து விலகி மனதளவில் ஒரு உயரடுக்கு நிலையை அடைய தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனம் ஒரு அற்புதமான ஆயுதம். அதை மற்றவர்கள் கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உங்கள் உணர்ச்சிகளை பார்வையிடுங்கள். அவற்றுக்கு அடிமையாகாமல் அவற்றை ஆளப் பழகுங்கள். இது ஒரு நாளின் பயணம் அல்ல, இது உங்கள் வாழ்நாள் முழுவதற்குமான ஒரு வாழ்க்கை முறை. இந்த மன உறுதிதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டும். இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால், இந்த மனநிலையை உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தப் போகிறீர்கள் என்பதை கீழே கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த விஷயத்தில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? அதை எப்படி மாற்றப் போகிறீர்கள்? உங்கள் பதில்களுக்காக நான் காத்திருக்கிறேன். வலிமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள்.